لبيك يا رب الأمم قد لفنا ثوب الندم بالدمع كم فاض الحرم نشكو الخطايا واللمم لا يشتكى إلا إليك. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படை விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அர்கானுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்கள், இஸ்லாம் அதன் மீது கட்டப்பட்டுள்ள தூண்களில் ஒன்றான ஹஜ்ஜை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யார் அல்லாஹு தஆலா முடியுமான வசதி, உடம்பு, பொருளாதார ஆரோக்கியம் போன்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த முஸ்லீமுக்கு வழங்கியிருக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யட்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அதிலே ஒரு விஷயமாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு பொருளாதார வசதியை வழங்கியிருந்தால், உடல் ஆரோக்கியத்தை வழங்கியிருந்தால், அதே மாதிரி அவன் பயணிக்கக்கூடிய பயண ஏற்பாடுகள் அனைத்து வசதியும் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கியிருந்தால், அவன் அந்த கடமையை செய்வது அவனுக்கு ஃபர்லாக்கப்பட்ட ஒரு விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இந்த முக்கியமான வணக்க வழிபாடுகளில், சிறந்த வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கூலி அள்ளித்தரக்கூடிய வணக்க வழிபாடில் ஒன்றாகும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்றாக ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இந்த ஹஜ்ஜு மனிதனுக்கு அதிகமான கூலிகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு இபாதத்து, ஒரு ஃபர்லான விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அவருடைய தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அமல்களிலே மிகவும் சிறந்த அமல் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக அல்லாஹ்வை கடவுளாக, இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்துவிட்டு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாத் புரிவது, அல்லாஹ் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகிப்பது என்ற விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு என்ற விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். முக்கியமாக ஈமான் விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது விடயத்தை ஜிஹாதை சொல்லிக் கொடுத்தார்கள். மூன்றாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த அமலாக ஹஜ்ஜை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே ஹஜ் என்பது அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மிகவும் சிறந்த ஒரு அமலாக கருதப்படுகிற ஒரு அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார். அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை தவிர எந்த கூலியும் இல்லை என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு பொன்மொழியிலே சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறார்களோ, ஹஜ்ஜி செய்யும் பொழுது வீணான விடயங்களில் ஈடுபடாமல், வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல், விபச்சாரம் செய்யாமல், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜை முடித்து வரும் பொழுது
அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார்கள் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபிமொழியை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையாக இஹ்லாஸாக நபி வழி அடிப்படையில் ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட சிறு குழந்தை போன்ற அவருடைய ஏடுகள் வெறுமையான வெள்ளையான ஏடுகளாக திரும்பி வருகிறான் என்ற விஷயத்தை, தூய்மையான ஒரு மனிதனாக திரும்பி வருகிறான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே ஹஜ் என்பது மனிதனுடைய பாவங்களை அழித்தொழுக்கக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது வசதி படைத்த சில மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சிறப்பை வழங்கியிருக்கிறான். இந்த வணக்க வழிபாடு அனைத்து முஸ்லீம்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. வசதி உள்ள மக்கள், இஸ்திதாத் என்று சொல்லக்கூடிய வசதி உள்ள மக்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கடமையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த கடமையை வசதி உள்ளவர்கள் தாமதிக்காமல் நேர காலத்தோடு வசதி ஏற்படும் பொழுது அந்த கடமையை நிச்சயமாக செய்து முடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் வசதியை வழங்கியிருக்கிறான், ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான், எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுபடுத்தி விட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களாகிய அந்த மக்காவில் இருக்கின்ற அல்லது இது போன்ற அடையாள சின்னங்களை பார்வையிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடு பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா வசதியான ஒவ்வொரு மூமின்கள் மீதும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அடிப்படை அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமை இல்லாமல் கடமையை அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை, வசதி உள்ளவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். பொதுவாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பெண்களாக இருக்கும் பொழுது ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலளித்தார்கள், பெண்களுக்கு அல்லாஹு தஆலா ஜிஹாதை கடமையாக்கவில்லை, ஆனால் ஜிஹாதுக்கு சமமான ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கிறான். அதுதான் பெண்கள் ஹஜ்ஜி செய்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதாவது ஒரு பெண் ஹஜ்ஜி செய்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்த கூலியை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவே சஹாபி பெண்களுடைய ஆர்வத்தை இந்த ஹதீஸ் மூலம் எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. தாங்களும் ஜிஹாதில் ஏதாவது ஒரு வகையிலே கலந்து கொண்டு மார்க்கத்துக்கு ஹிதுமத்து பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிஹாத் பண்ணுகின்ற அதே சமமான கூலி ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றினால் வழங்கப்படும் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியின்படி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.